மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. அன்பார்ந்த எல்லாம் முதல்ல எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற நாட்களும் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக உங்களுக்கு இருக்கட்டும். எல்லாம் அல்ல இவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கட்டும். அன்பு பெரியவர்களை தாய்மார்கள், பெரிய அளவில் நம்முடைய இடுவாயில அன்பு சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். ஒரு அரசியல் புரட்சிக்கு விட்டுட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இது போன்ற அரசியல் புரட்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யாரும் பார்த்ததே இல்லை. ரொம்ப நாள் குறிப்பா நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள், இளைஞர்கள் எல்லோரும் வீதிக்கு வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தை ஒரு மாற்றத்திற்கான தேர்தல் களமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய எழுச்சியை ஒரு சாட்சியா நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகள், நம் அனைவருக்கும் தெரியும், இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான நாடு ஆளும் மன்றம். இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். பின்னாங்க யார் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். இன்னைக்கு நமக்கு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து முன்னிலைப்படுத்தி ஏழை தாயாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அவர்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நாம் எல்லோரும் கூட ஒரு முடிவில் இருக்கின்றோம். முதலாக இந்தியாவில் ஒருமித்த முடிவோடு கருத்தோடு இருக்கின்றோம். மோடி அவர்கள் தான் நமக்கு வேண்டும். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. 2024 அவர் அமர வைக்க வேண்டும். அதுவும் சாதாரணமா அமர வைக்க கூடாதுங்க. 2014 283 எம்பிக்கள் இருந்தாங்க. 2019 நாங்க ஜவாப் தந்திருக்கோம். நன்றிங்க, நான் சகோதரர்கள் நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் 2019 303 எம்பிக்களோடு மோடி அவர்கள் அமர்ந்தார்கள். 2024 நாம் உறுதியாக இருக்கின்றோம். 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்களை அமர வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். இதே நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த 400 முதன்மையாக முதல் குரலாக கோயம்புத்தூர் மக்களுடைய குரல் இருக்க வேண்டும். அது உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வெற்றிபெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பணிவன்பான வேண்டுகோளையும் உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். சகோதர சகோதரர்கள், இன்னைக்கு நாம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது என்ன மன்றம்? நாடாளுமன்ற தேர்தல். நம்ம கிட்ட மோடி, நம்ம கிராம பகுதியில் நம்மள ஆடு வளர்த்துறோம் ஐயா. ஒரு 10 ஆட்டை வாங்கி ஒன்னா விட்டீங்கன்னா அந்த 10 ஆடு 10 நாள்ல தன்னுடைய தலைவனை கண்டுபிடித்துக்கொள்ளும். அந்த ஆடையே முதல்ல போகும், எல்லா ஆடு பின்னாடி போகும் ஐயா. ஒரு ஆட்டு மந்தை கூட தன்னுடைய தலைவன் யார் என்று தெரியாமல் அந்த ஆட்டு மந்தை பின்னாடி போகாதுங்க. ஆனா இந்திய கூட்டணி தன்னுடைய தலைவன் யார் என்று தெரியாம 6 மாசமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் தலைவர், யார் பிரதம மந்திரி, யார் அடுத்து வரப்போறாங்க, எந்த ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு கிடையாது. 2004 இதே மாதிரி பண்ணாங்கம்மா. நம்மளே ஓட்டு போட்டுட்டோம், வாக்குப்பெட்டி திறந்தாச்சு, ஓட்டை எண்ணியாச்சு, யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா பிரதமர் மட்டும் யாருன்னு சொல்லுங்க. நாமளும் 1 நாள் காத்திருந்தோம், 2 நாள் காத்திருந்தோம், 10வது நாள் வந்தாங்க. 10 பேர் வந்து இவரு தாங்க பிரதமர் அப்படின்னா. ரஜினி சார் ஒரு படத்தில் நல்லா சொல்லுவார், ஏன்பா குமார் இவர் யாரு அப்படிப்பாரு. அந்த மாதிரி நாமளும் கேட்டோன்னே சொன்னதெல்லாம் ஓகே, பட் யாருன்னு தெரியலீங்களா அப்படின்னு. அது சொன்னாங்கன்னா இவர் பேரு தான் மன்மோகன் சிங் அப்படின்னாங்க. அதான் பாருங்க, நாங்க மன்மோகன் சிங் ஓட்டு போடலீங்கன்னா, நீங்க அவருக்கு ஓட்டு போடலீங்க, 10 பேருக்கு ஓட்டு போட்டீங்கல்ல அப்படின்னா. அந்த 10 பேர் அப்படி முடிவு பண்ணி நாடு 10 ஆண்டு காலத்துல சின்னாபின்னமாகி 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்து அலைவரிசை காட்டிலிருந்து, நிலக்கரையிலிருந்து, சுரங்கத்திலிருந்து கை வைக்காத இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் அரசை காங்கிரசினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில பார்த்திருக்கோம். இன்னைக்கு இந்திய கூட்டணிக்கு மறுபடியும் அதுபோல ஒரு தலைவன் வேணும் போல. பேசாம வந்து உட்கார்ந்துக்கணும். இவர்கள் தனித்தனியாக கூட்டுக்கொள்ளை அடிக்க வேண்டும், இவர்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இன்னைக்கு தலைவர்களே இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். ஐயா, அதனை நமக்கு சாதாரண தலைவர் இல்லைங்க, உலக தலைவர்களுடைய தலைவன் மோடி இருக்கின்றார். நீ நல்லா புரிஞ்சுக்க. மோடி அவர்களுடைய தலைவன் சாதாரண தலைவன், இந்திய நாட்டினுடைய தலைவன் இல்லை, உலக தலைவர்களுடைய தலைவன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. உலக நாடுகள் நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை, மோடியின் மீது இருக்கக்கூடிய கௌரவம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசி எடுத்தாருன்னா போற நிறுத்துவார் ஐயா. ரஷ்யா உக்ரைன் அவங்க பாடு சண்டை போடுறான். ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி 2 நாடுகள் இருக்கிறது. ஆனா நம்முடைய பிரதமர் ஒரு தொலைபேசி மூலமாக சண்டையை நிறுத்திவிட்டு அங்கிருந்து 23,000 குழந்தைகளை 6 மணி நேரத்தில் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா உலக தலைவர்கள் வரிசையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் இருக்கு. அன்பு சகோதர சகோதரர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தேர்தல் பிரதம மந்திரி யார் என்பதற்காக தேர்தல். கண் முன்னால் கண்ணு கட்டிய தூரம் வரை
மோடி அவர்களுக்கு நிகர் மோடி மட்டும்தான், அவருக்கு நிகர் யாருமே இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, இந்த ராகுல் காந்தியை பாருங்க, சிங்கானல்லூர்ல சென்ட்ரல் பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த மீடியம் வச்சிருப்பாங்க ரோட்டுக்கு நடுவில், அது யாரும் ஏறி போக கூடாது, அது ஒரு ஆடு கூட தாண்டக்கூடாது, அப்படியே அந்த மீடியம் வைக்கணும். ராகுல் காந்தி சொல்றாரு, எப்படி பாருங்க, ஸ்டாலின் சொல்றாரு, எப்படி பாருங்க ராகுல் காந்தி தாண்டி வர்றாரு பாருங்க, எப்படி ஓடுறாரு பாருங்க, எப்படி புஷ்அப் பண்றாரு பாருங்க. அண்ணா நடக்கிறது என்ன பிடி மாஸ்டருக்கான எலெக்ஷனா இல்ல பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன்? நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கான தேர்தல். நம்ம மிலிட்டரிக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கிறோங்களா? எல்லாம் ஓடுங்க, மேலே ஏறி குதிங்க, புஷ்அப் பண்ணுங்க, கடலுக்குள்ள குதிங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மேலே ஏறி குதிச்சா மக்கள் ஓட்டு போடுவாங்க. அன்பு சகோதர சகோதரியா, நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு அற்புதமான தலைவர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் யாரையும் ஏறெடுத்து பார்ப்பது போவது கிடையாது. இதுவாக இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், மோடியின் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும், உங்கள் வீட்டுக்குள்ள அண்ணாமலையின் பக்கம் இருக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, இந்த பகுதியில் நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்காங்க, நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் மங்களத்தில் இருக்கிறாங்க. அதனால இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ஒரு வார்த்தை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு என்றாலும் கூட நரேந்திர மோடி மட்டும்தான். இவங்கெல்லாம் வாய்ச்சல் வீரர்கள், அதனால யாரையும் நீங்க நம்பாதீங்க. அதே போல என்னுடைய அருமை பட்டியலின சகோதரிகள் தாய்மார்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நேற்று மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், கடந்த 10 ஆண்டுகள்ல 4 கோடி மோடி வீடு கட்டி இருக்கின்றோம். இன்னைக்கு இந்த பகுதியினுடைய பெரிய பிரச்சனை பாருங்க, அண்ணனுக்கு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா 3000 குடும்பங்கள் வாழ்றாங்க. அவர்களுக்கு வீட்டு மனை இடங்களோ அவர்களுக்கான வீடுகளோ இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னுடைய அருமை பட்டியலின சகோதர சகோதரிகள், என்னுடைய அருமை தாய்மார்கள் சொந்தங்க கிட்ட நான் கேட்கிறேன். 70 ஆண்டு காலமாக நம்ம ஏமாற்றி வாக்கை மட்டும் வாங்கினாங்க. அடிப்படையாக ஒரு வீடு கூட கட்டி தர முடியல. இன்னைக்கு மோடி ஐயா 10 ஆண்டுகள்ல 4 கோடி மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். நேற்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில மோடி ஐயா சொல்லியிருக்காங்க, அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி வீடு கட்ட கொடுக்க போகின்றோம். இன்னும் 3 கோடி, அடுத்த 3 கோடி வீடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாருங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 174 ரூபாய் இருந்துச்சுங்க. 174 ரூபாய் ஒரு நாள் சம்பளம். போன வாரம் 284, போன வாரத்தில் 319 உயர்த்தி இருக்கின்றோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய ஒரு நாள் சம்பளம் இன்னைக்கு 319. அதனால அந்த அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய அரசியல் வளர்ச்சி அரசியல், அடுத்த கட்ட அரசியல். பேச அண்ணன் நைசா ஒழிச்சிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க, இதை படிங்க, படிக்காம ஊருக்கு போயிடாதீங்க. அந்த அண்ணன் கொடுத்து நான் படிக்கிற பாருங்க. கல்வி கடன் தள்ளுபடி என்ற திமுகவின் வாக்குறுதியை நம்பி வங்கியில் கல்வி கடன் கட்டாமல் விட்டதால் அப்பன் மகனுடைய சிவில் ஸ்கோர் குறைந்து விட்டது. பரப்புரையில் இதை சொல்லவும், பணம் கட்ட சொல்லி வக்கீல் நோட்டீஸும் வீட்டுக்கு வந்தது. 1 டைம் செட்டில்மெண்டால் பணம் கட்டினோம், தப்பிச்சம் புரட்சம் வெளியே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். சும்மா இருந்த திமுக காரன் இவனையே வந்து உசுப்பினான். யார்? உதயநிதி ஸ்டாலின். ரோட்ல அந்த அம்மா பாட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா பாட்டு அவங்க பாட்டு நடந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. உடனே உதயநிதி ஸ்டாலின் வண்டியை நிறுத்திட்டு அந்த அம்மா பாட்டு, அம்மா என்ன காதல் ஏதோ தோடு போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. அம்மா தம்பி தோடு போட்டிருக்கு. அம்மா அப்பதான் வர்றாரு, நீங்க அடகு வைங்க நாயக்கடன், நாங்க வந்தோடனே எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம். சும்மா இருந்தவங்க எல்லாத்தையும் உசுப்பி விட்டு நகை கடன் தள்ளுபடி கொடுக்குறேன்னு இன்னைக்கு பாதி குடும்பத்தை கொண்டு வந்து வக்கீல் நோட்டீஸ் வாங்கும் அளவுக்கு நிறுத்தி இருக்கிறாங்க. 511 தேர்தல் வாக்குறுதி பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி. நகை கடன் தள்ளுபடி இல்லை, கல்வி கடன் தள்ளுபடி இல்லை, பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் இல்லை, எல்பிஜி சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் இல்லை, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் இல்லை, கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்துவோம் இல்லை, நெல்ல குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்துவோம் இல்லை, எதுவுமே இல்லைங்க, எதுவுமே செய்யல. ஆனா ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க 99% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். எனக்கு அப்பப்ப சந்தேகம் என்ன வருகிறாங்க, ஸ்டாலின் ஐயா வேற ஏதோ ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு, தமிழ்நாட்டுக்கு அப்பப்ப வந்துட்டு போறாருன்னு தோணுது. நாம இதே ஊர்ல தான் இருக்கோம். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டா சட்டம் ஒழுங்கு அருமையா இருக்குங்கிறாரு. நாட்டு மக்கள் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நாட்டு மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தெரியாம கேட்கிறோம், தமிழ்நாட்டுக்கு அப்பப்ப டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு போறீங்களா, இல்ல உண்மையாலுமே சென்னையில இருந்து ஆட்சி அதிகாரம் உங்களுடைய கையில தான் இருக்கா? எந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க ஐயா, சென்னையில பெரிய நகரத்துல ஒரு காலத்துல போதை இருந்துச்சு. போதைன்னா பணக்கார பசங்க, அப்படித்தான் நம்ம டிவில எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? பணக்கார பசங்க ஒரு ஊசி எடுத்து கையில போட்டுக்கிட்டாங்க போதை அப்படின்னு நம்ம டிவி பார்த்து கை தட்டிட்டு வந்துருவோம். இன்னைக்கு கிராமத்துல, பட்டி காட்டுல, கிராமத்தினுடைய மத்தியில போதை கொண்டு வந்து சேர்த்து இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்பதை தாய்மார்கள் புரிந்து கொள்ளுங்கள். 1983 மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது 183 கோடி.
1983 நான் பிறந்த வருஷத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி 183 கோடி ரூபாய். இன்னைக்கு மதுவின் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது 52,000 கோடி. எதை உயர்த்திருக்காங்க பாருங்க. ஏழை மக்களை உயர்த்தினா மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை உயர்த்தி வச்சிருக்காங்க. ஏழை மக்களை மேம்படுத்த என்று சொன்னால் தமிழ்நாட்டை கடங்கார மாநிலமாக மாற்றியிருக்கின்றார். அது அருமை சகோதர சகோதரிகளே, இதற்கெல்லாம் ஒரே தீர்வு நம்முடைய தாமரை மட்டும்தான், தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான், அன்பு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அதனால் நீங்கள் இங்க இருக்க வேண்டும். பாருங்க, இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய சாதனை. 2300 ஒரு மதுக்கடங்கு இருக்குதுங்க. அதெல்லாம் போராட்டம் பண்ணியே தூக்கிட்டீங்க. பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க ஐயா. சில ஊர்ல 300 நாள் போராட்டம் பண்ணிருக்காங்க. ஒரு துண்டு கூட அரசு நடத்தல. ஆனா இன்னைக்கு இதுவாயில நீங்க எல்லாம் இணைந்து டாஸ்மாக் கடையின் 2300 பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர் போராட்டத்தின் மூலமாக வேறு பகுதிக்கு எடுத்து போயிருக்கிறார். ஐயா, நாங்கள் இன்று உங்கள் முன்னால் இருப்பது 2026 நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது 5552 கடையும் மூடிட்டு கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அதே போல இந்த ஊர்ல பாருங்க, மூங்கில் பூங்கா, வெற்றி அறக்கட்டளை ஒரு மூங்கில் பூங்கா அமைச்சிருக்கிறாங்க. இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மூங்கில் பூங்கா 12 ஏக்கர்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மூங்கில் வகையும் இந்த மூங்கில் பூங்கால் இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். வளர்ச்சியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மோடி ஐயா 400 பாராளுமன்ற உறுப்பினரோடு அமர வைப்பது தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ரொம்ப நன்றிங்க. உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய எல்லா அன்பு தொண்டர்களுக்கு இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் செல்வகுமார் அவர்கள், குமார் சின்னசாமி அவர்கள், மோகன்குமார் அவர்கள் நம்முடைய விவசாயிகளுடைய குரலாக தொடர்ந்து இந்த பகுதியில், கொங்கு பகுதியில் நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சொல்லியர் உழவன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். கட்சி சார்பற்ற விவசாய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அதேபோல் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஐயா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் சண்முகம் நம்மோடு இருக்கின்றார்கள், மாவட்டத்தினுடைய செயலாளர். அதே போல நம்முடைய ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சண்முகம் அவங்க இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கின்றார்கள், பாலன் இருக்கிறாங்க, கார்த்தி இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, அன்பு சகோதர சகோதரர்களே, அடுத்த 3 நாட்கள் இடுவாய் இந்த பகுதியில ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக நான் கொஞ்சம் மேல வாங்கணும். ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணன் பரமசிவம் அவர்கள் என்று தேசியத்தின் பக்கம் வந்திருக்கிறார்கள். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி காட்ட உங்களுக்கு வைத்து அற்புதமான நம்முடைய அகரகார புத்தகங்களே காலையில் நின்று கொண்டிருக்கின்றோம். எனக்கு ஒரு பக்கத்தில் நம்முடைய பழம்பெரும் வாய்ந்த மலை கோவிலாக இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சாமி ஒரு பக்கம் இருக்கின்றார். இன்னொரு பக்கம் தென்பு பட்டத்தரசி வந்திருக்கிற எல்லா அன்பு பெரியவர்கள் தாய்மார்களுக்கு மறுபடியும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக காலகட்டத்தில் 21ஆம் தேதி வரைக்கும் 7 கட்டத்தில் இந்தியாவிலே 98 கோடி மக்கள் வாக்களிக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஆரம்பித்து கடைசி ஜூன் 1 வரை 98 கோடி மக்களும் கூட தீர்மானிக்கின்றார்கள் இந்தியாவுடைய பிரதமராக யார் இருக்க வேண்டும், அடுத்த 5 ஆண்டு காலம் யாருடைய ஆட்சி நடைபெற வேண்டும் என்று. நம்மிடத்தில் ஒரு தலைவர் இருக்கின்றார். 10 ஆண்டு காலமாக பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். மறுபடியும் அவர்கள் கேட்கிறோம் 5 ஆண்டு காலம் நீங்க அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆனா நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை. ஒரு செம்பரியாட்டு கூட்டம் கூட 10 நாள் 10 ஆட்டை வாங்கி ஒன்னா விட்டீங்கன்னா அந்த 10 நாள் அந்த ஆடு தன்னுடைய தலைவனோ தலைவியோ கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இந்த செம்பரியாட்டில் பாத்தீங்கன்னா தலைவன் தலைவர் மட்டும் அந்த ஆடெல்லாம் பின்னாடி போகும். முதல்ல வேலி அந்த ஆடு மட்டும், பின்னாடி எல்லா ஆடும் ஒன்னா போகும். அதற்கு ஒரு தலைவன் தலைவி இருப்பாங்க. ஒரு செம்பரியாட்டு மந்தைக்கு கூட தலைவன் தலைவி கண்டுபிடித்து அதன் பிறகுதான் செம்பரியாடு தன் வேலையை செய்யும். ஆனால் இந்தி கூட்டணி தலைவர்கள் இல்லாத ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்னாங்க, நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் யார் என்பதற்கான தேர்வு, அந்த பிரதமர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்வு, அந்த பிரதமர் நம்மை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கான தேர்தல். நாம் வாக்களிப்பது பிரதமர் யார் என்பதற்கான.
அதனாலதான் 5 ஆண்டுகள்ல 3 முறை நாம் வாக்களிக்கின்றோம். உள்ளாட்சி பிரதிநிதி யார் என்பதற்காக ஒரு வாக்களிக்கிறோங்க, நம்முடைய முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கிறோம், இன்னைக்கு பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, நீங்களே ஒரு இடம் யோசிச்சு பாருங்க. நரேந்திர மோடி அவர்களை தவிர இந்த நாற்காலியில யார் பிரதமராக அமர்ந்தாலும் கூட இந்த நாடு என்ன ஆகும் என்பதை யோசிச்சு பாருங்க. என்ன ஆகும் என்பதை ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். மோடி அவர்களை தவிர இந்த நாற்காலில் யாரோ ஒருத்தர் உட்காருங்க. மம்தா பானர்ஜி அவர்களோ, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ, ராகுல் காந்தி அவர்களோ, சந்திரசேகர் ராவ் அவர்களோ, யாரோ யோசிச்சு பாருங்க. உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும், ஃபரூக் அப்துல்லா அவர்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும், அந்த நாற்காலில் அவங்கள உட்கார வச்சா என்ன ஆகும்? இந்த நாட்டை சின்னாபின்னப்படுத்தி என்ன செய்வார்கள் யோசி. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தல் நம்முடைய பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கின்றோம். ஒன்று நம்முடைய பிரதமரே வெளியிட்டிருக்கார் டெல்லியிலே, இன்னொன்று தொகுதிக்காக நானும் வெளியிட்டிருக்கின்றேன். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நாம் என்ன செய்ய போகின்றோம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிற்காக நம்முடைய ஆட்சி என்ன செய்ய போகுது. அதனால 2-3 விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பாக மோடி வீடு, 4 கோடி மோடி வீடுகளை 10 ஆண்டுகளிலே கட்டி முடித்திருக்கின்றோம். 10 ஆண்டுகள்ல 4 கோடி பேருக்கு முதலாக கான்கிரீட் வீடு, மோடி வீடு வந்திருக்கு. நேற்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கின்றோம், அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி மோடி வீடு, இன்னும் 3 கோடி மோடி வீடு. எங்கெல்லாம் மோடி வீடு இல்லையோ, கான்கிரீட் வீடு இல்லையோ, இன்னும் 3 கோடி வீடுகளை நம்ம அடுத்த 5 ஆண்டுகள்ல கொடுக்க போறோம். நம்மை பொறுத்தவரை ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து வளர்ச்சியை மையப்படுத்தி சென்று கொண்டிருக்கின்றோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எடுத்துக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 174 ரூபாய் சம்பளமாக இருந்துச்சு. 174 ரூபாய் 2014 எல்லாம் என்ன சொன்னாங்க, ஐயோ பிஜேபி வந்துச்சுன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க சொன்னாங்களா இல்லைங்களா? ஆனா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய மொத்த சம்பளமும் நாம தான் கொடுக்கிறோம். யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்களா? இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய மொத்த சம்பளமும் 1 பைசா மாநில அரசு கிடையாது, 1 பைசா ஸ்டாலின் அவரது கிடையாது. மொத்த சம்பளமும் 1 பைசா மாநில அரசு கிடையாது, 1 பைசா ஸ்டாலின் அவரது கிடையாது. கோடி ரூபாய் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சம்பளமாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 174 ரூபாய் இருந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போன வாரம் வரைக்கும் 284 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு. போன வாரம் மோடி ஐயா அதை 319 உயர்த்தி இருக்கின்றார். போன வாரத்திலிருந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சம்பளம் 319, 500 ரூபாய்க்கு போயிடும், வேகமாக சென்று. காரணம், நம்மை பொறுத்தவரை இந்த திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவது மட்டும் இல்லாமல் சம்பளத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே வாயில ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை வேலை சொல்லுவாங்க, பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள விட்டுறாதீங்க, எந்த காரணத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது சொல்றாங்களா இல்லைங்களா? நேற்று ஒரு சின்ன காணொலி வெளியிட்டிருந்தோம். நீங்க எத்தனை பேருக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததில்லை அன்பு சகோதர சகோதரிகள். ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு பைக்ல போறாங்க. கணவன் பைக் ஓட்டுறாரு, மனைவி எல்லாம் நம்ம கிராமத்தில் இருக்கிற போல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அம்மா மனைவி ஏதோ அரசியல் பேசிட்டு வர்றாங்க. கணவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கம்முனரு. மனைவி மறுபடியும் ஏதோ பேச வர்றாங்க. உடனே கணவர் சொல்றாரு, நீ ஏதோ மாத்தி கீத்து ஓட்டு போட்டு தொலைஞ்சிடாத, பிஜேபி உள்ள வந்துடும். உடனே 2 பேரும் அப்படியே பைக்ல போறாங்க. ஒரு 100 மீட்டர் போறாங்க. ஒரு பூக்கடையில் ஒரு அக்கா பூ வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பூ விற்கக்கூடிய அக்கா கிட்ட கணவன் சண்டை போடுறாங்க. அந்த டப்பால இருக்கிற 200 ரூபாய் எனக்கு கொடு, நான் டாஸ்மார்க் போகணும். இந்த அக்கா கொடுக்க மாட்டாங்க. இல்ல அது பையனுக்காக சேர்த்து வச்ச காசு, நான் கொடுக்க மாட்டேன். கணவனும் மனைவியும் அந்த பூக்கடைக்காரங்க சண்டை போறதை அப்படியே பார்த்துக்கிட்டே பைக்ல போறாங்க. ஒரு 100 மீட்டர் தாண்டினோடனே ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாருங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக இருக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் அதிகமாக இருக்கு, இந்த நாடு பாருங்க எப்படி ஆகி போச்சு. அதையும் கணவன் மனைவியும் பார்த்துட்டே போறாங்க. இன்னொரு 100 மீட்டர் முன்னாடி போறாங்க. செவிலியர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க, பணி நிரந்தரம் வேண்டும் என்று. இன்னும் 100 மீட்டர் முன்னாடி போறாங்க. அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்தினர், அவங்க போராட்டம் பண்றாங்க, சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க, கரண்ட் பில் ஏறிடுச்சுன்னு மக்கள் போராட்டம் பண்றாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க. காவல்துறை ஒரு 10 பேர்த்த கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு செய்தி டிவியில ஓடுது, இந்த போதை கடத்தல் மன்னன் ஆளும் கட்சிக்கு தொடர்பு இருக்கக்கூடியவனை காவல்துறை கைது செய்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது இந்த கணவர் என்ன பண்றாருன்னா, வண்டியை வச்சுட்டு சொல்றார் மனைவி கிட்ட, இனி பிஜேபியை உள்ள விட வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று. இந்த கொடுமைக்கெல்லாம் தீர்வு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான், பிஜேபியை உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த காணொலி ஒரு சின்ன காணொலி நேற்று போட்டுருந்தங்கம்மா. அதனால இன்னும் உண்மையாலுமே தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இது மாற்றத்திற்கான நேரம்.
நிச்சயமாக இன்னைக்கு ஒரு கட்சி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு பாருங்க, 33 மாசமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறான். அதிகாரம் அவங்க கையில இருக்கு, ஆள்பலம் அவங்க கையில இருக்கு, போலீஸ் படை அவங்க கையில இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து பாத்துங்க, 4-8 வாரம் பவரை கட் பண்ணு, வீடு வீட்டுக்கு போய் 500 ரூபாய் கொடு. இது ஒரு ஆட்சிக்கு அழகுங்களா? கரண்டை கட் பண்ணிட்டு ஒரு பணத்தை கொடுத்துதான் ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற நிலைமையில திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. 50 ஆண்டு காலமா நாம் புரிஞ்சுக்கணும். 50 ஆண்டு காலமாக நாம் ஏன் ஏழையாக இருக்கின்றோம், ஏன் நமக்கு வளர்ச்சி வரவில்லை என்றால், எலெக்ஷன் வர்றப்போ ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டோம்னா அடுத்து மக்கள் வந்து கேட்டாங்கன்னா, நீ காசு வாங்கித்தானே ஓட்டு போட்டேன், அவனை கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படியே கேட்டு கேட்டு தமிழகத்தை பின்னோக்கி செல்லி இருக்கிறார்கள். அது அந்த பகுதியில் ஆரம்பிச்சிருக்கிறான். கரண்டை கட் பண்ண காலையில வா, பணத்தை கொடுத்துட்டு போனோம். அன்பு சகோதர சகோதரர்களே, பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது மோடி அவர்களுக்கான தேர்தல், இது ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கான தேர்தல், இளைஞர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த முதல் தாமரைக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதையும் தாண்டி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை தாமரை இங்கே மலரச் செய்ய வேண்டும். மோடி அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதன்மை உறுப்பினர் கோயம்புத்தூரில் இருந்து இருக்க வேண்டும். உங்களுடைய குரலாக அண்ணாமலையின் குரல் அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா ஊரையும் போல வக்ஃப் வாரியம் உள்ள புகுந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நில ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிலத்தை வாங்க முடியாது, விற்க முடியாது. இதை முதல் விஷயமாக கையில் எடுக்க போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது உங்கள் ஊரும் விதிவிலக்கில்லை. அதே நேரத்தில் நம்முடைய சோமனூரில் ஜவுளி சந்தை என்பதை நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறோம். ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஜவுளி சந்தையை சோமனூரில் அமைத்து, அதே நேரத்தில் சோலார் மின் தகடுகளை நம்முடைய யாரெல்லாம் பவர்லூம் வச்சிருக்கிறாங்க கைத்தறி அவர்களுக்கு கொண்டு வந்துடுறோம். 75% மானியத்தோடு நூலுடைய விலையை கட்டுப்படுத்த நூல் வங்கி அமைக்கின்றோம். இதெல்லாம் கூட நம்முடைய தேர்தல் வாக்குறுதி. ஏனென்றால் இந்த பகுதியில் கைத்தறி நெசவு தொழில் வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் கேட்பது ஒரே ஒரு ஆண்டு மட்டும். அதனால்தான் நம்ம தேர்தல் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா 100 வாக்குறுதி 500 நாள். திமுக காரங்க மாதிரி 511 வாக்குறுதி கொடுத்துட்டு ஒளிஞ்செல்லாம் வரமாட்டேங்கம்மா. கம்பீரமாக கொடுத்திருக்கின்றோம். 500 நாள், 1.5 வருஷத்துல 100 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி காட்டுகின்றோம். அது விவசாயிகளாக இருக்கட்டும், நம்முடைய கைத்தறி நண்பர்களாக இருக்கட்டும், நெசவாள பெருமக்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்கிற நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அக்ரஹார புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் கொண்டு வர முடியாது. அதற்கான நேரம் மோடி அவர்கள் இருக்கும்பொழுது மட்டும்தான் அந்த மாற்றம் சத்தியம், மாற்றம் நிச்சயம். மோடி அவருடைய அரசியல் காலத்திற்கு பிறகு எனக்கே தெரியல அடுத்து எந்த தலைவர் வரப்போறாரு, யாரும் செய்ய போறாரு. ஆனால் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது முழுமையாக பயன்படுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். மேலே மோடி அவர்கள் இருக்கட்டும், இங்கே கோயம்புத்தூர் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இருக்கட்டும், இருவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கோயம்புத்தூர் எடுத்துக்கொள்கின்றோம். இங்கு வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து, உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய அன்பு தலைவர், நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய சொல்லியர் உழவன் செல்லமுத்தையா நம்மோடு இருக்கின்றார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் என்ற பகுதியில் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள், மோகன் அவர்கள், வேல்முருகன் அவர்கள் என்று தெரிவித்து, ஓபிஎஸ் அணி அவருடைய திருப்பூர் தெற்கு பகுதி செயலாளர் அண்ணன் ராமர் இருக்கின்றார்கள், அவருக்கு மட்டும் தெரிவித்து, நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மங்களம் மோகனன் அவர்கள், விநாயகமூர்த்தி அவர்கள், சண்முகமணி அவர்கள், முத்துவாட்டர் நடராஜன் அவர்கள், முருகசாமி அவர்கள், ரகுபதி அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், கணேஷ் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், சுந்தரேசன் அவர்கள், ராசுவங்கேற்ற சுப்பிரமணியம் அவர்கள், புரொஃபசர் கந்தசாமி அவர்கள், எஸ்விஆர் கணேசன் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், தனபால் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், பேரூர் மணி அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், சின்னமுத்து அவர்கள், முத்துவேல் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், நந்தகுமார் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், நண்பர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், அடுத்த 3 நாட்கள் மிக முக்கியமான 3 நாட்கள் களத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும். எல்லோரையும் தாமரைக்கு வாக்களிக்க சொல்ல வேண்டும். அன்போடு நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்ற முன் நம்பிக்கை எடுத்து வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு, நெசவு தொழில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்களுக்கு, பிரச்சனை இருக்கு இல்லைன்னு நான் சொல்லிங்க, பிரச்சனை தீர்ப்பதற்காகத்தான் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையோடு எங்களோடு இருங்கள். 500 நாட்கள் மட்டும் தேவை. முழுவதுமாக அதை மாற்றி காட்டுகின்றோம். எல்லோரும் நம்பிக்கை தொழில் பாரத் மாற்றம். அன்பார்ந்த அற்புதமான இந்த பங்கள பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு வருகின்ற எல்லா நாட்களும் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு நேரத்தில் இன்னும் 4 நாட்கள்ல
இந்தியாவினுடைய முதல் கட்டமாக நம்முடைய தமிழகத்திலிருந்து நம்முடைய தேர்தல் ஆரம்பிக்கிறது. அடுத்த 7 கட்டத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரை 98 கோடி இந்தியர்கள் நாம் வாக்களிக்க இருக்கின்றோம். 98 கோடி இந்தியர்களும் கூட ஒரு விஷயத்திற்காக வாக்களிக்க இருக்கின்றோம். யார் நம்முடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக. எந்த மனிதன் இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு சரியாக இருக்கின்றார், அடுத்த 5 ஆண்டு காலம் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் நாம் 6 கோடி பேர் ஓட்டு போட போறோம். நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும், 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு மறுபடியும் 5 ஆண்டுகள் கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் அதே நேரத்தில் ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வித்திட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் இன்னும் பலமாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். இந்த 3 விஷயம் குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ஒரு தனி அரசியல் எழுச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதரிகள், இளைஞர்கள், தாய்மார்கள் எல்லோரும் வீதியில் நின்று கொண்டிருக்கிறார். அரசியல் எழுச்சி இப்ப இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். இந்த முறை அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று உறுதி கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள். அதனால்தான் உங்கள் முன்னால் நாம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், எப்பொழுது மோடி இந்தியாவிற்கு தேவைப்பட்டாரோ இல்லையோ 2024க்கு மோடி தேவைப்படுகின்றார். ஐயா நீங்க பாருங்க, அம்மா நீங்க பாருங்க, ஒரு 10 செம்பரியாட்டை வாங்கி ஒன்னா வெட்டுறது. அந்த 10 செம்பரியாட்டை 4 நாள்ல பாத்தீங்கன்னா அந்த செம்பரியாடு கூட்டமே தன்னுடைய தலைவனை தேடிக்கொள்ளும். அந்த 10 ஆட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆடு இருக்கும், அந்த ஆடு முன்னாடி போகும், எல்லா ஆடு பின்னாடி வரும், அந்த ஆடு வேலையை முட்டு குறும்பெல்லாம் பண்ணி எல்லா ஆடு பின்னாடி போயிட்டு இருக்கிறது. ஒரு செம்பரியாடு கூட தன்னுடைய தலைவனை தேடி கண்டுபிடித்துக் கொள்ளும் ஒரு 10 நாட்கள்ல. ஆனா இந்திய கூட்டணியில யார் தலைவன் என்று நான் கேட்கின்றேன். இது பிரதம மந்திரி யார் என்பதற்காக நாம் வாக்களிக்கக்கூடிய தேர்தல். அவர்களுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் யார்? 2004 இதே மாதிரி தாங்க ஆச்சு. எல்லாம் ஓட்டு போட்டாச்சு, ஓட்டு பெட்டி எண்ணியாச்சு, ரிசல்ட் வந்தாச்சு. ஆனா பிரதம மந்திரி யாருன்னு தெரியல. 2004 ஒரு 10 நாள் கழிச்சு என்ன ஒன்னா வந்தாங்க, இவரு தாங்க பிரதம மந்திரி அப்படின்னா. இதே போல அன்னைக்கு ஃபரூக் அப்துல்லா, அன்னைக்கு இதே குரூப் தாங்க நின்று இந்த 10 பேர் தங்களுக்கு யார் அனுகூலமாக இருப்பார்கள், யார சும்மா தங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கு இன்னைக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வீடே இல்லாத ஒரு மனிதர் மோடி பாருங்க, நேற்று தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, என்னுடைய அன்பு ஏழை சகோதரிகளுக்கு நான் 10 ஆண்டுகள்ல 4 கோடி மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கின்றேன், அடுத்த 5 ஆண்டுகள்ல 3 கோடி மோடி வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க. இது யாருக்கு இருந்து வருதுன்னா, அவருக்குன்னு சொந்த வீடு இல்லதான் ஆச்சரியம். அவருக்குன்னு சொந்த வீடு கிடையாது. மோடி அவர்களுக்கு ஒரு குடிசை வீடு கிடையாது. அவருடைய பேரில் ஒரு பட்டா நிலம் கிடையாது. அந்த மனிதன் இன்றைக்கு உறுதி பூண்டு சொல்லுகின்றார், 4 கோடி மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம், இன்னும் 3 கோடி கட்டி கொடுக்க வேண்டும், மக்கள் வீடு இல்லாமல். இந்த தலைவனுக்கும் மிச்சிருக்கக்கூடிய தலைவனுக்கும் வித்தியாசமா, தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம், தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரு பக்கம். அந்த சகோதரர்களே, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பை நீங்க வெற்றக்கூடாது. திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்காது. மோடி என்கின்ற மனிதன் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தவப்புருஷன். முழுமையாக இந்த முறை மோடி அவர்களை பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றார். மேலே மோடி அவர்கள் வரும்பொழுது மோடியை பயன்படுத்தி கீழே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியினுடைய விசைத்தறி பிரச்சனைக்கு, கைத்தறி பிரச்சனைக்கெல்லாம் நான் உங்களிடம் கேட்டிருப்பது 500 நாட்கள் வாக்குறுதி கொடுத்தாச்சு கையா. 100 வாக்குறுதிகள் 500 நாட்கள். சோமனூரில் ஜவுளி பூங்கா, விசைத்தறி யாரெல்லாம் வைத்திருக்கின்றோமோ மறுபடியும் மத்திய அரசினுடைய பவர் டெக்ஸ் திட்டத்தை மாற்றி கொண்டு வந்து 75% மானியத்தோடு சோலார் மின் தகடுகள், நூல் வங்கி அமைத்து அதன் மூலமாக நூலுடைய விலையை கட்டுக்கொண்டு வருதல், இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, நம்முடைய விவசாய பெருமக்களுக்காக ஆனைமலை நல்லாறு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி காட்டுகின்றோம் என்று உறுதி பூண்டிருக்கின்றோம். என்ற டிஎம்சி தண்ணி வருங்க, அதை செஞ்சு காட்டும். அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு அன்பு சகோதரிகள் இருக்கிறாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு நாளைக்கு 174 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு. போன வாரம் 284 இருந்துச்சு. மோடி ஐயா இன்னைக்கு 319 உயர்த்தி இருக்கின்றார். 100 நாள் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை நம் சம்பளத்தை உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம். 60,000 கோடி ரூபாய் இதுவரை தமிழகத்தில் சம்பளத்துக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கிறோம். அதனால நீங்க எந்த கோணத்தில் பார்த்தாலும் கூட நாம் வாக்களிப்பதற்கு சரியான ஒரு கட்சி, சரியான ஒரு அரசுனா அது தேசிய ஜனநாயக கூட்டணி, அது பாரதிய ஜனதா கட்சி. நம்ம கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அது அன்பு சகோதர சகோதரிகளை உங்களிடம் மறுபடியும் இந்த வேண்டுகோளை வைக்கின்றது. மிக முக்கியமான வாக்கு உள்ளது. அதனால் நல்ல தலைவன், இதமான தலைவன், வலிமையான தலைவனுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த பகுதியில் நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறார்.
திமுக காரங்க ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியே மைக் எடுத்துட்டு வந்துருவாங்க. இஸ்லாமியர்களே பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. யாராவது ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவங்களை நிறுத்தி, அண்ணே சரி நீங்க சொல்றீங்க, நான் ஒரு இஸ்லாமியர் உங்க 2 கேள்வி கேட்கறேங்க, ஒரு திமுக காரன் நிறுத்தி, எப்படி என்ன பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமிக்கு எதிரான்னு சொல்றீங்க கேளுங்க. அதாவது நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவராக நியமிப்பதற்கு முதல் வாய்ப்பு கிடைத்த பொழுது நாம் நியமனம் செய்தது ஒரு இஸ்லாமியர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அதை எதிர்த்தது யாரும் நல்ல யோசிப்பாங்க. 2வது முறை ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று யோசித்த பொழுது முதலாக அதை எதிர்த்தவரே இன்னைக்கு திமுகவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள். எல்லாம் கேட்டாங்க, ஏங்க எதிர்க்கிறீங்க? அதுக்கு ஒரு சொன்னார், கலாம் என்றால் கலகம் செய்வார்கள், கலகம் என்கின்ற பொருள். இதான் அவங்க இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாத்த லட்சணம். இன்னைக்கு மோடி அவர்களுக்கு 19 விருதுகள் கிடைச்சிருக்குது. அதாவது உலக நாடுகளுடைய உயரிய விருது, அந்தந்த நாட்டினுடைய டாப் விருது கொடுத்திருக்கிறாங்க. 19 விருதுகள்ல எத்தனை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியும்? 7 விருதுகள் இஸ்லாமிய நாடுகளுடைய உயரிய விருதுகள் தெரியும். இஸ்லாமிய நாடுகள்லாம் கூப்பிட்டு மோடியே அந்த நாட்டினுடைய உயரிய விருது கொடுத்து கௌரவம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் போனாங்கன்னா அந்த இஸ்லாமிய நாட்டினுடைய ஒட்டாவை கொட்டாயில வெளியே கூட விட மாட்டாங்க. இவங்க இஸ்லாமிய பாதுகாக்கிறாங்க. இப்படிதான் இருக்கிறாங்க. அதனால அன்பு இஸ்லாமிய சொந்தங்களே, நீங்களும் பாதுகாப்பாக நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்குமான கட்சி, உங்களுக்குமான கூட்டணி அது மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வெறும் வாயில் அப்படியே பேசிட்டு அதுக்கு பேசிட்டு போயிடுவாங்க. இவ்வளவு விஷயம் நான் பேசுறேங்க ஐயா, இஸ்லாமியர்லாம் என்ன, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அவர்களுக்காக முகத்திலே ஒரு புன்சிரிப்பு வரும். ஆனா இன்னைக்கு சுகாதாரக்கேட்டை ஏற்படுத்தும் விதமாக குப்பைகளே மக்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.